ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சோழனுமே நிலாவை நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ராகவ் வந்து நிலாவை லவ் பண்ணுறதா இங்கே சோழன்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. சோழனும் இதை கேட்டு பயங்கர கோபமாகவும் இங்கே நிலா கிட்ட சொல்லாமல் அதை மறைச்சியுமே வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நிலா வந்து கம்பல் பண்ணி கேட்கறதுனால அங்கே ராகவ் சொன்ன விஷயத்தெல்லாமே இங்கே சோழனும் நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. நிலாவும் அந்த விஷயத்த நம்பாமல் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அவங்க அங்கே ராகவ் அது மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே அங்கே நிலாவுமே கிளம்பிடுறாங்க. பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்க போதே இங்கே நிலாவுமே யோசிக்கிறாங்க, இங்கே ராகவ் இது மாதிரி சொல்லியிருப்பாரா? அங்கே சோழன் ரொம்பவே கோவமாகவும் இது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். இங்கே ராகவ் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தார்னா இந்த விஷயத்தை பற்றி ராகவ் கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்மே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நிலாவும். அதுக்கப்புறம் இங்கே சேரனுமே நிலாவும் சோழனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரியுமே சேரனுமே யோசிச்சுட்டு இருப்பார். ஆனால் இங்கே நிலாவும் டிவோர்ஸ் விஷயமா இங்கே கோர்ட்டுக்கும் அங்கேக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே நிலா கிட்ட நம்ம இது மாதிரி ஒரு விஷயத்த பேசினா நிலா எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த வீட்டுக்கு அங்கே நிலா வந்ததுலேருந்தே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் விவாகரத்து ஆகிட்டு இங்கே நிலா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா இந்த வீடே இருக்காது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேரனுமே யோசிச்சுட்டு இருப்பார். அதுவும் இல்லாமல் இங்கே நடேசனும் எப்பவும் போல் வெளியே போயிட்டு வெளியில் உட்காந்து பாட்டுமே கேட்டுட்ருக்காங்க. சேரனுமே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க இங்கே நடேசனும், என்னடா என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டுருக்க வீட்டுக்கு, என்ன வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு மாதிரியுமே இங்கே நடேசன் கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே சேரனும், இல்லைப்பா எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சேரன் சொல்லிட்டு அங்கே உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி இங்கே நிலாவும் ராகவ் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸுக்குமே போயிடுறாங்க. ஆனால் இங்கே ராகவ் வந்து உள்ள ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறதுனால வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலாவை நோட் பண்ண ராகவுமே உடனே வெளியே வந்துடுறாங்க. என்ன நிலா, என்கிட்ட எதனா பேசணுமா, வெளியே நின்றுக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராகவ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இங்கே நிலாவும், ஏன் ராகவ் நீங்கள் எதனா அங்கே ஸ்டோரி போட்டிங்களா, எனக்கு வாட்ச் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தீங்க, ஓகே, என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எதுக்கு ஸ்டேட்டஸ் போடுறீங்க, அதுவும் இல்லாமல் ஆர்ட் சிம்பிள் கிஸ்ஸு சிம்பிள் அப்படி இப்படின்னு போட்டு எதோ போட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுமே ராகவ் கிட்ட கத்திக்கிட்டு இருக்க. ராகவும், நிலா அது வந்து நான் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நிலா, அதனால தான் நான் ஸ்டோரியில் போட்டேன், ஏன் ஸ்டோரி போட்டால் தப்பா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராகவுமே கேட்குறாங்க. ஏன் நிலா ஸ்டோரி போடுறதுல என்ன இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராகவ் மறுபடியும் சொல்ல. உடனே நிலாவும், ராகவ் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டோரி போட்டது இல்லாமல் ஆர்ட் சிம்பிள் கிஸ்ஸு சிம்பிள்னு சொல்லிட்டு போட்டு இது மாதிரிலாம் போடாதீங்க ராகவ், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மனசில், எங்கள் வீட்டில் சோழன் என்ன இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன எப்படி திட்டுறாரு தெரியுமா, வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் ராகவ் இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராகவும், என்ன சொல்கிறீங்களா, சோழனுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், அவங்க எதுக்கு உங்கள் மேலே கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் ராகவ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன எங்கள் நிலாவும், ராகவ் அவரு தான் கோவப்படணும், அவரு என்னோட ஹஸ்பண்டு, அவரு தான் என்னை அக்கறையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதுவும் இல்லாமல் நீங்கள் அவர்கிட்டயே போயிட்டு என்ன பத்திரமா வீட்டில் இறக்கிட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் வேறு பண்ண சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அவர்கிட்டே போய் சொல்லும் போது அவருக்கு கோபம் வராதா, அவர் என்ன தொட்டு தாலி கட்டின என்னோட புருஷன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகவுக்கு நெஞ்சை வெடிச்சு போகிற மாதிரி ஆகிடுது. உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கே ராகவுமே, அது நிலா நான் ஏதோ தெரியாமல் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ நிலா, நான் உன்னோட மனசையும் உன்னோட லைஃப்பையும் புரிஞ்சிக்காமல் நான் உன்னோட வாழ்க்கையில் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் ரொம்பவே அப்செட்டாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இங்கே நிலாவுமே ரொம்பவே கோபமாகவும், இங்கே சோழன் சொன்னது எல்லாமே உண்மைதான், இங்கே ராகவ் எல்லாமே சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலேயுமே இது மாதிரிலாம் நம்ம இவரை பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நிலாவுமே ஆஃபீஸர்லேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம இப்போ சோழன்கிட்ட போயிட்டு அவருக்கு சமாதானம் ஏற்படுத்தணுமே, அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது, நாம் தான் பொய்ன்னு நினச்சி அவரை ரொம்பவே காயப்படுத்திட்டோம், அவருக்கு நம்ம போயிட்டு ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னாதான் நம்மளுக்கு மனசு ஆறும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே நிலாவுமே வீட்டுக்குமே கிளம்பிடுறவங்க. அதுக்கப்புறம் நிலா வீட்டுக்கு போனதும் அங்கே சேரன் மட்டும்தான் இருக்கார். சோழனும் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேரன் வந்து
நிலா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே நிலா கிட்ட சொன்னதும் நிலாவும் அண்ணா எனக்கு இன்றைக்கி ரொம்பவே மைண்டு அப்செட்டாக இருக்குண்ணே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியலண்ணே அப்படின்ற மாதிரியுமே நிலா நின்றுக்கிட்டு இருக்க. உடனே சோழனும் வீட்டுக்குமே வந்துக்கிட்டு இருக்காங்க. சேரனுமே நிலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நிலா அப்படின்ற மாதிரியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கண்ணா என்ன விஷயம்ண்ணா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க நிலா. அதுக்கப்புறம் இங்கே சேரனும் அது இல்லை நிலா, நீ விவாகரத்து விஷயமா கோர்ட்டும் அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்க. ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. ஏன்னா நீ விவாகரத்து பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவ. ஆனால் நீ இங்கேருந்து போனனா இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கறவே என்னால் சகிக்க முடியலை அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேரன் சொல்கிறாங்க. உடனே நிலாவும் சேரன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே நிலா கேட்கவும், சேரனும் நிலா என்னை மன்னிச்சிக்கோ, இந்த விஷயத்த உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஆனால் சோழனுக்காக இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்காகவும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதை மட்டும் செய்யணுங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேரன்னு சொல்லிட்டு நிலா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ சோழன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அது இல்லாமல் சோழன் கூட நீ டைவர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரன் சொல்லவும், உடனே நிலாவும் அண்ணே சோழன் கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாதுன்னு, அவரை பற்றி உங்களுக்கே தெரியும், ஆனால் அவர் நான் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வரல, ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அங்கே ஒரு கல்யாணத்துலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்றதுனால அவர் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் எதர்ச்சியாங்க போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த கல்யாணத்தை நிஜ கல்யாணம்னு நினச்சி நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது மாதிரிலாம் நினைக்காதீங்கண்ணே அப்படின்ற மாதிரியுமே இங்கே நிலா சொல்கிறாங்க. நிலா சொன்னதை கேட்டதும் இங்கே சேரனுக்கு ரொம்பவே அப்செட்டாகவும் ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. நிலா நான் சொல்கிறத கேளு நிலா, சோழன் ரொம்பவே நல்ல மனசு, அவன் யார் மேலாம் பாசம் வச்சுட்டானா அந்த பாசத்தை மாற்றி காமிட்டுறதுக்கு அவனுக்கு தெரியாது, அவன் அப்பாவி நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கெஞ்சிக்கிட்டே நிலா கால்லையுமே விழுந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து இங்கே சோழனுமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இங்கே சேரன் வந்து நிலா காலில் விழுந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த சோழனும் அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரனை பார்த்து இங்கே சோழனுமே கேட்குறாரு. உடனே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நாங்கள் நிலாக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் இங்கே சோழனை அடக்கி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே சேரனும் நிலா நான் சொல்கிறத மட்டும் கேளு நிலா, அவன் உன் மேலே ரொம்பவே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பான் நிலா, நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம்ல, நான் உங்களை நல்லாவே பார்த்துக்கோ நிலா, ஏன்னா இங்கே சோழனை நீ விட்டுட்டு போயிட்டேனா இந்த வீட்டை விட்டு போயிட்டேனா எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் நான் இருக்கேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே சோழனும் அங்கே நின்றுக்கிட்டு அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே நிலாவும் சரிங்க சோழன், நீங்கள் எங்கிட்ட மார்னிங் ஒரு விஷயம் சொன்னீங்கள, அது உண்மைதான் சோழன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை ரொம்பவே இது காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னே சோழன், ஏன்னா ராகவ் தான் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு எனக்கே தெரியாமல் அது மாதிரி ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்காரு, நான் இன்றைக்கி போய் அவரை நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன், இனிமேல் அது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காது சோழன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் இங்கே சோழன்கிட்ட சொல்லவும் சோழனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உடனே சோழன் என்ன நல்லா சொல்லிக்கிட்டு இருக்க, உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, நீங்கள் சொன்ன வார்த்தையில் எனக்கு எந்த மனசுமே கஷ்டப்படலை, ஆனால் அது ராகவ் வந்து என்கிட்ட அது மாதிரி உங்கள் ஓனர் ராகவ் அது மாதிரி சொன்னது நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் அதுக்காக போய் கேட்டிங்க பார்த்தீங்களா, எனக்கு அப்போவே அவன் மேலே இருந்த கோபம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நிலாவும் இங்கே சோழன் மேலே ரொம்பவே அன்பாகவும் பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே சோழனுமே அங்கே நின்றுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.